ஐஓவிஎஸ் டேம். இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. பட் ஆனால் இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு மட்டும் தெரியும். இந்த டேமை கட்டி ரொம்ப நாளாக இந்த டேமை வந்து பராமரித்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ்காரன் தான். ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு கம்பெனி தான் டீ ஃபேக்ட்ரி இன்னமும் இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப நாளாக இதை பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ரோஜையுமே அவங்க ரொம்ப நல்லா பார்த்துருந்துருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இப்போ நம்ம ரோஜு அதுவுமே கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப தண்ணி இல்லைங்க அந்த டேமில், நான் பார்க்கும்போது மீடியமாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எதுவும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் தெரியல. நான் தங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்டே தான். ஸோ அதையும் நீங்கள் வீடியோவில் வரல பார்ப்பீங்க. இது இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. இதுவும் உள்ள அலோடு கிடையாது. இது தண்ணி வர இடம் மேகமலைக்கு. ஸோ இதை நீங்கள் மேகமலைக்கு வரீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த வியூ பாயிண்ட்டு, அடுத்த சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நம்ம போவோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு இடம்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இது மணலார். மகாராஜா மேட்டுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த மணலாரை கிராஸ் பண்ணி ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அதுதான் லாஸ்ட்டு மகாராஜா மேட்டு. அதுக்கு நீங்கள் மணலாரை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இதுதான் அது. இது ஒரு சின்ன ஆறு, சின்ன ஆறில் இது பெரிய ஆறு. இங்கேருந்து ரொம்ப தூரம் இது போகுது. ஸோ நான் உங்களுக்கு அதை அப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த பிரிட்ஜு நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ் எதுனா நம்ம ஜெய்பீம் படத்தில் சந்துருவோ செங்கேனியோ அந்த குட்டி பாப்பாவும் இந்த பிரிட்ஜு வழியாக நடந்து போவாங்க அந்த பாட்டில். ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அந்த பிரிட்ஜு தான் இது. ரொம்ப ஒரு சூப்பரான வியூ தாங்க இது. இப்போது தண்ணி இதில் பெருசாக இல்லை. ஸோ நான் வந்த டைமில் தண்ணி இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஒரு மிடில் போயிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு ஜூலைக்கு அப்புறமா வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த தடத்தில் தண்ணி நிறைய வந்தால் யானைலாம் வந்து தண்ணி குடிக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னோடய பேட் லக், என்னால் எதுவும் பார்க்க முடியல. பட் ஆனால் நீங்கள் வரதா பிளான் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வாங்க. இன்னும் நல்ல அழகான வியூ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் யானை பக்கத்தில் கூட பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு ரொம்ப மெலீஸாக தான் போகுது. ஆனால் அது ரொம்ப பெரிய ஆறுங்க. ரொம்ப பெரிய எண்டில் போய் கனெக்ட் ஆகுது. இதுதாங்க நான் சொன்ன அந்த ஆறு. ஸோ இப்போ அந்த ஆறு வற்றி போச்சு. ஸோ அதனால தான் இதை நான் பெருசாக வீடியோ எடுக்கல. அது அங்கேருந்து கண்டினியூ ஆகி இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த பிரிட்ஜு ஒன்று காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ சூர்யா சார் நான் ஜெய்பீமில் நடந்த பிரிட்ஜு அங்கேருந்து வர ஆறு இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது நிறைய தண்ணி இருக்கணும். பட் நான் இப்போ இல்லை, சாரி ஹேக்கப்ஸ். ஸோ அதனால தான் இதை நான் பெருசாக கவர் பண்ணலை. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓவியூ மாதிரி கொடுக்கலான்னு இங்கே வரவங்க இதையும் பார்க்கலாம். நீங்கள் ஜூலை அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே தண்ணி நிறைய இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ மேகமலை பிளான் பண்ணுறவங்க இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நேராக ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ரூமுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகுங்க நம்ம போகிறதுக்கு. ஏன்னா இது இடம் சூப்பராக இருக்கு இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக வண்டி ஓட்டிட்டு சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல சீனரிஸ் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப நேரம் வெளியில் இருக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு அந்த கிளைமேட்டில் கோல்டே ஆகி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்ல கோல்டான கிளைமேட், அப்போது நல்ல கோல்டு தெரிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப இருட்டின பிறகு வராதிங்க, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நானும் பார்த்து முடிச்சதுனால நான் டேரெக்டாக டுவர்ட்ஸ் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். இதாங்க நான் தங்கியிருக்கிற ஒரு ரூமு. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டோடது இது. ஸோ வெஸ்டர்னுக்கெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் இது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 1120 ரூபா ஒரு சிங்கிள் ரூமு. வாஷ்ரூம் ரொம்ப மோசம்.
எனக்கு ஒன்றுமே புரியல என்ன இது அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து எல்லோரும் இருக்காங்க, தங்குறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. எப்படி மனசு வந்து இங்கே தங்குறாங்க கொள்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்குமே புரியல, ஐடியாவே இல்லை. ஃபைன், பட்டு இந்த இடத்துல தான் வந்து எல்லோரும் இருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ பார்க்கிங் தான் இங்கே இருக்குது. இதுதான் ரூமு, இங்கே தான் தங்குறோம். வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே தான் தங்கி ஆகணும். ஸோ இதுதான் ரூமு, இதுதான் என்ட்ரன்ஸு. நான் தங்கியிருக்கிற ரூமு மேலே இருக்குது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இருங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு ஏறணும். இது கவர்மெண்ட் பார்த்துக்கிறதுன்றதுனால கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே தான் இருக்குது. இதான் நம்ம ரூமு. ரூமோட லட்சணத்தை பார்த்தீங்களா? இதான் ரூமு. இவ்வளோதாங்க ரூமு. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து வியூ நல்லாயிருக்கு, அவ்வளோதான். மிச்சபடி ஒரு ஒன்றும் இல்லை. இங்கே வாஷ்ரூமும் ரொம்ப சுமார் தான், அவ்வளோதான். ஒரு பெட்டு, ஒரு டேபிள் பெஞ்சு. இங்கே அப்படி தான் இருக்குன்னா கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா கூட இது நல்லா இருந்திருக்கும். பார்த்தாலே எப்படிறான்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. நைட்டு எப்படி நான் தூங்க போகிறேன்னு தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாராஜன் மேடு. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க மேகமலையில். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes ஒரு சின்ன ட்ரெக்கிங் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் மேலே ஏறும்போது. ஸோ அங்கே ஒரு வழி தெரியுங்களா, அந்த வழியில் தான் நம்ம ஏறணும். கொஞ்சம் கால் வலி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ஏறலாம், ஏறாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேடாக இருக்கும், கொஞ்சம் யார் வழி ஹெல்ப்போடு நீங்கள் மேலே பொறுமையாக ஏறினீங்கன்னா வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகிடலாம். போகும்போதும் சரி, அந்த இடமும் சரி, ரொம்ப ஒரு க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.
ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எங்கேருந்து எப்போதுன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இவங்க 3 பேரும். ஸோ கேரளாலேருந்து வந்த ஒரு பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஈவன் என் சப்ஸ்கிரைபர்ஸும் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, அடுத்து இன்னொரு நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. ரகு அப்புறம் சதீஷ்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறுமுகம்னு ஒரு கைடு ஒருத்தர் பேசியிருப்பார். ஸோ அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மேகமலை வந்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களை ப்ளீஸ். இது நாங்கள் லோக்கல் கைடு மேலே கூட்டு போய் காட்டுவோம், ஊருக்குள்ளே பூரா காட்டுவோம். மேலே போய் பார்த்தீங்கன்னா சின்னமனூர், கம்பம், கூடலூர், கேகப்பட்டி, சுள்ளிப்பட்டி, சுள்ளிப்பாலிச்சு, போடிமெட்டு, தேக்கடி வரைக்கும் தெரியும். ஒரு 6600 அடிக்கு மேலே இன்னும் பார்ப்போம். பாயிண்ட்டு காட்டுவோம், சுற்றி காட்டுவோம் சார். கொடுக்குறதையும் சார் வாங்குவோம். 6200 அடிக்கு மேலே இன்னும் பார்க்கலாம் சார். இதே லாஸ்ட் ஊர் மகாராஷ்டிரா மெட்டு. ஓகேங்களா? இதை போட்டு விடுங்க சார். உங்கள் பேர் என்ன? ஆர்மோ. மேகமலையிலேருந்து கிளம்பி வச்சுங்க. கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. கொஞ்சம் இந்த வெயிட்டு இருக்கிறதுனால டாப் பாக்ஸ் வச்சு ஓட்டுறதுனால மலை மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஸ்லிப் ஆகிற மாதிரி, அப்படியே சொயின்னு ஏறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 40 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாகவே போல் வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக காம் அண்ட் கம்போஸ்டாக ஹோட்டலாக தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீதியிலே தாங்க ஓட்டின்னு இருக்கேன். எங்கே வழி நெடுக்க யானை சாணமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதே தெரியல. நிறைய யானை சாணம் பார்த்துட்டேன் நான். தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு பாறை வந்தாலே லைட்டாக ஸ்லோ பண்ணிடுறேன். இதோ பாருங்கள் யானை சாணம். ஐயோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. ஏசப்பா, எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. இங்கே வேற காற்று பயங்கர சத்தமாக அடிக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யானை சாணம். ஐயோ ஏசப்பா. இவனுங்க ஒருத்தனுக்கு 12/4 5/4 உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. கர்த்தரே, ஏங்க யானை சாணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இறங்கிடணும் மலையை. நமக்கு லக்கேஜ் வேறு இருக்கிறதுனால சூடா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாணம். கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. முன்னாடி பின்னாடி வண்டி வேறு எதுவும் வரல. ஐயோ கிளையெல்லாம் முறிச்சு போட்டிருக்கு, தெரியுதுங்களா? இந்த பக்கமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிளையெல்லாம் முறிச்சிருக்கு, யானை சாணம் இருக்குது. வழியில் ஒரு ஆளுங்களை பார்க்க தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது நமக்கு மனசு. ஆக்சுவலாக நடுவில் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா யானை சாணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கிளையெல்லாம் முறிச்சிருக்கு. அது போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கர்த்தரே, சீக்கிரமாக சட்டுப்பட்டு ஸ்பாட்டை காலி பண்ணணும். கீழே மோஸ்ட்லி வந்துட்டு வந்தால் நினைக்கிறேன். எலிஃபண்ட் ஸ்பாட்டிங் ஜாலியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு இது தனியாக வந்தப்போ தாங்க அந்த பயம் தெரியுது. சீரியஸ்லி காட்,
கர்த்தர் தான் என்னோடவே இருக்கார். ஆமீன். சீரியஸாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளையெல்லாம் முறிச்சிருக்கு, அந்த இதெல்லாம் மரக்கிளையெல்லாம் விழுந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக சாணம் போட்டிருக்கு. ஐயோடா, எனக்கு உடம்பு ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு. அந்த இடத்துல நீங்கள் முகத்தை பார்த்துருக்கணுமே, வீதியில் உரைஞ்சிட்டேன் நான். அம்மா ஐயோ, உண்மையில கொஞ்சம் பயந்துட்டாங்க. இது வேறு ஃபியூல் கேஜு காட்டவே மாட்டேங்குது, பெட்ரோல் ஃபுல்லாக நிமித்தின மணிக்கே இருக்குது. எனக்கு உள்ள ஒரு அசம்ஷன் பின்னாடி ஓடி வரும், அதனால தான் 10 தடவை பின்னாடி கண்ணாடியை பார்த்துக்கினே வரேன் நான். வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் இந்த யானை பயம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மேகமலை செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டாச்சு, கிளம்புறோங்க. ஐயோ, உயிரே ஒரு நிமிஷம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப சீரியஸ்லி ரொம்ப பயந்துட்டேன் சீரியஸாகவே. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கையெல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் யானை சத்தத்தை கேட்டேன், லைட்டாக அந்த முறிக்கிற சத்தம் ஸ்மெல் ஹெவியாக வந்துச்சு. இஃப் ஐ எம் நாட் ராங், யானை நான் வந்த ஒரு இடத்துல அந்த பக்கத்தில் தான் முறிச்சு போட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல யானை பக்கத்தில் தான் இருந்துச்சு. சுற்றி ஆளுங்க இருக்காங்க, எதை ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதை தாண்டி ரொம்ப சொல்ல வருமா, அது ரொம்ப பெரிய பயத்தை கொடுத்துருச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் உசுர் இல்லை. நான் பேசியிருந்தான் வந்திருப்பேன். நான் அதை அந்த டைமில் எனக்கு தோணுது, சப்கான்ஷியஸ் மைண்டில் தோணுது, இங்கே யானை இருக்குது நம்ம பக்கத்தில். இப்போ நான் போயிட்டுருக்கேன்னா இங்கே நடக்குதுன்னா இந்த சைடில் எனக்கு சத்தம் கறக்குன்னு கேட்குது. நான் அப்படி கண்ணை உருட்டி பார்க்குறேன், அங்கே அந்த கொஞ்சம் இறக்கத்தில் பெரிய உருவம் தெரிகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால தான் நான் ரொம்ப பயந்து வேகமாக வர ஆரம்பித்தது. அங்கே 200% யானை இருக்குங்க. ஏதோ ஏசப்பா பண்ண புண்ணியம், ஏசப்பா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. பீதி ஆகிட்டேங்க சீரியஸ்லி, பயந்து உச்சக்கட்ட பயம். ஏன்னா ஆளுங்க இருந்திருந்தாங்க, பின்னாடி வண்டி தான் வந்து கூட எனக்கு இவ்வளோ பயம் இருந்திருக்காது. தனியாக வந்தேனுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே நான் தனியாக தான் வந்தேன், யாருமே இல்லை. அந்த வ்ளாகில் உங்களுக்கு நான் தெரியும் நம்புகிறேன். ஐயோ, அடுத்து இந்த பெட்ரோல் பிரச்சனை, ரைடு கிளம்புதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது. இங்கே டவர் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா கால் பண்ணி பேசணும். மேகமலை கண்டிப்பாக நான் அதை பற்றி இப்போது ஒரு நிமிஷத்தில் சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ராடரியான பிளேஸ். பட் ஆனால் கவர்மெண்ட் சரியாகவே மெயின்டைன் பண்ணல, ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படியே அதில் பெருசாக ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்குது. கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு சரியான டஃப், சீசனே கிடையாது. இப்போவே இவ்வளோ குளிர், நைட்டு எவ்வளோ குளிர் கேட்குறீங்க. எனக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு நான் எந்திரிச்சு காஃபி குடிக்கலான்னு வரேன், வாய் எப்படியே டைப் பண்ணிட்டு அந்த மாதிரி அடிக்குது. ஸோ நல்ல ஒரு பெட்ரோல் பம்ப்பு, அதே மாதிரி ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸு, கொஞ்சம் நல்ல ரெசார்ட்டு, இந்த மாதிரி பேக்கேஜ், இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஒன்று சுற்றி பார்க்குற அளவுக்கு எதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெருசாக எதுவும் இல்லை தான். ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டான பிளேஸ். ஒரு நாள் நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா ஒரு நாள் அங்கே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு தாராளமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராடரியான பிளேஸ்னால் கண்டிப்பாக மேகமலை நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்தமாகவே ஒரு 5 இடம் தான் இருக்குது. 2 டேமு, ஒரு வியூ பாயிண்ட்டு, டீ எஸ்டேட்டு,
அவ்வளோதான். நீங்கள் அதை நிறுத்தி வளைச்சி ஃபோட்டோஸ் தாங்க. ஃபோட்டோஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. இயற்கை கொட்டி கிடக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்க அந்த இடம். பட் ஆனால் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லை. ஹோட்டல்ஸும் சரி, கவர்மெண்ட் ஹோட்டல்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதை மட்டும் பண்ணாங்கன்னா இது ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்கிறத இன்னும் சூப்பராகலாம். இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ் இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுங்க. தேனியை தாண்டி போய் கிளம்பியாச்சுங்க. வழியில் ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்தாச்சு. ஒரு டீ ஒரு பன்னும் சாப்பிட்டாச்சு. லைட்டாக பசி ஆற்றியாச்சு. ஏன்னா வயிறு முட்டை தின்னு எனக்கு தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லைட்டாக தான் ஒரு டீ பன்னு, அவ்வளோதான். அது தாங்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. சரி, கரெக்டாக சொல்லணும்னா 409 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் பார்த்தேன் சென்னைக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே தட்டிட்டு போக வேண்டியது தான். டிடி ஸ்குவாட், இந்த வியூ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப க்ரீனரியாக தான் இருக்குது. இந்த மேகமலை இப்போ கீழே நம்ம தேனியை தாண்டி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு இன்னும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வியூ. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லூஸு மாதிரி வரானுங்க சைட்லேருந்து ஏறி. யோசிக்கவே மாட்டானுங்க ஆப்போசிட்டில் வருவாங்களான்னு. எதுவுமே பார்க்குறதில்ல அவங்க. ஆனால் சாரி, இந்த ஹேக்கப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. சூப்பராக செம்மையாக இருக்குது வியூ. கிலோமீட்டர்ஸ் கிட்ட மேக்ஸ் சென்னை ரீச் ஆகிடுவோம். ஆக்சுவலாக லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இதோட இந்த வ்ளாக் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ ஹோப் யூ பீப்புள் லைக் திஸ் வ்ளாக். ஸோ வ்ளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். மேகமலை ஒரு நல்ல பிளேஸ். நிச்சயமாக விசிட் பண்ணுங்கள். ஒரு அண்டர்ரேட்டடான பிளேஸ் இது. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னும் ஒரு நல்ல இதில் நல்ல ஒரு வீடியோ நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் 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 பாய்.